எப்போதுமே முருகனை போய் பார்த்தோன்னே மனசுக்குள்ள சொல்றது என்னன்னா அரோகரான்னு சொல்லிடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நான் எப்போதும் சொல்வேன், வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரோகரா, என் வாழ்வான தெய்வத்துக்கு அரோகரான். இந்த அரோகராவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. இந்த அரோகரா சொன்னதே முருகன் தான். முதல்ல அவர் தான் அரோகரான்னு சொன்னார். திருஞான சம்பந்தர் வர்றார், குழந்தையா இருக்கிறார். அவரை தூக்கிட்டு போகும்போது அந்த அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு சவுண்ட சொல்றேன். உடனே திருஞான சம்பந்தர் சொன்னார், இப்படி அர்த்தமில்லாத வார்த்தையை சொல்லாதீங்க, ஹர ஹரோஹரா அப்படி சொல்லுங்க, சிவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்லுங்கன்னு எல்லாரும் அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சிவம் வேறு முருகன் வேறு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு அரோகராங்கிறோம். அந்த அரோகராவை முருக கடவுள் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் குமரனுக்கு, நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள்கன் செய்யும், கொடும் கூற்றி என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. செயல்பட்டழிந்தது சிந்தூர் வயற்பொழில் தேங்கடம் பின் மால்வட்டழிந்தது.